ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ். இந்த வாரம் தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க 3 படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். மூணுமே ஆவரேஜான ஸ்கிப்பபிளான தமிழ் டைம் பாஸ் கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய மூவிஸ்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பயமறியா பிரம்மை. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன மூவி. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரைட்டருக்கும் ஒரு சீரியல் கில்லருக்கும் நடுவில் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனா தான் ஒட்டுமொத்த படத்தையுமே பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இத்தனை கொலையை பண்ணிட்டு உள்ள போனா, எதுக்காக இவனை இன்டர்வியூ பண்றாங்க, அவனோட கொலை பண்ணும் போது அவனோட அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு, ஒரு ரைட்டரை இவரோட புக்கை பத்தின அனுபவங்கள் என்னங்கிறத இவங்க 2 பேரும் பேசிக்கிறத வச்சு சாப்டர் ஆஃப் நரேஷன்ல பிரிச்சு நான் லீனியர் பிரசன்டேஷன் மூலியமா என்ன கதை சொல்லி சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்ல வராங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. குரு சோமசுந்தரத்துக்காக பாக்குற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஸ்லோபன் த்ரில்லர் ட்ராமா தான். 1.5 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் ஒரே சீரிங்ல உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு தான் ஸ்கிரீன் பே பண்ணி பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. பிலோ ஆவரேஜான மூவி தான். ஸ்டோரியில ஸ்டப்ஸ் இருந்தாலும் பிரசன்டேஷன் அந்த அளவுக்கு மேக்கிங்ல காம்ப்ரமைஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆடியன்ஸ் எங்கேயுமே இம்ப்ரெஸ் பண்ணல. அதான் ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு மட்டும்தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த பயமறியா பிரம்மை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 3.3 அவுட் ஆஃப் 10. அமேசான் பிரைம் இருக்கு. டைம் பாஸ்க்காக வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா பேய் கொட்டு. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஹாரர் காமெடி டிராமா மூவி. லாவண்யா, குக்குத் கோமாளி, தீபான்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் 24 கிராஃப்ட்ஸையுமே அவங்களே பண்ணி ஒரு படத்தை பிரசென்ட் பண்ணி அவார்ட் வின்னிங்காக ஒரு படத்தை எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவிங்கிறது அப்பட்டமா தெரியும். மேக்கிங்ல பெட்டரா ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி அவார்டுக்காக படம் பண்ணாம கதைக்காக படம் பண்ணியிருந்தா இந்த படம் நல்லா எஃபெக்டிவா வந்திருக்கும் நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். இந்த படத்தோட சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜேர்னலிஸ்டா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஒரு பட்டன் கேமரா கிடைக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் ஒரு பாட்டை பாடுறாங்களோ அவங்க தலையில பேய் வந்து கொட்டிட்டு போகுது. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, நம்ம கதையோட ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, டபுள் ஆக்ஷன் மூலியமா இவங்க என்ன அட்டகாசம் பண்றாங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த மூவிஸ் எல்லாம் கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணலான் இருக்கேன். கண்டிப்பா நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப பார்க்கலாமா வேணாமாங்கிற சஜஷனுக்காக தான் நம்ம இந்த ரிவ்யூவே போஸ்ட் பண்ணிருக்கோம். சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராப்ளம், அவங்களுக்கு நடக்கக்கூடிய அபியூஸுக்கெல்லாம், அநீதிக்கெல்லாம் இவங்க எப்படி பதில் சொல்லி மெசேஜ் சொல்றாங்கிறது இந்த படத்துல ஒரு நோட்டபிளான டேக் அவேவா இது மட்டும்தான் இருக்குங்கிறது கண்டிப்பா அந்த படம் பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸுமே படத்துக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. எமோஷனல் ட்ராமா இன்னும் எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். ஹாரர், விஎஃப்எக்ஸ், ஜோக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா போர்ட்ரேட் பண்ணிருக்கலாம். 24 கிராஃப்ட்ஸ் இருந்தாலும் தெரியுங்கிறதுக்காக படம் பண்ணாம அந்தந்த வேலையை யார் பண்ணா எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணா படம் கண்டிப்பா ஹிட் ஆகணும்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பேய் கூட ஒரு ஸ்கிப்பபிளான பிலோ ஆவரேஜான கண்டென்ட் உள்ள ஹாரர் காமெடி டிராமா. டைம் பாஸ்க்காக வேணா என்ஜாய் பண்ணுங்க. ரேட்டிங் தர அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய தேர்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா யமன் கட்டளை. 2025ல ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி. நம்ம கதையோட ஹீரோ ஒரு கல்யாண வீட்டுல திருடிட்டு துக்கத்துல தற்கொலை பண்ணி மேல போயிடுறாரு. யமன் அவங்களே சாவல, நீ ஏன்டா செத்தன்னு சொல்லி கலாய்ச்சி அவர் பூமிக்கு அமுச்சு விட்டு 60 நாள்ல அந்த பொண்ணுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்து 3 லைஃப் லைனையும் தராரு. 60 நாள்ல நம்ம கதையோட ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரா, என்ன சம்பவம் நடந்துச்சு, எதுக்காக இவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய காமெடி கலாட்டா என்னங்கிறது இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போரிங்கான ஒரு ஃபேண்டசி காமெடி டிராமா. இதே ஃபேண்டசி காமெடி டிராமால தமிழ் சினிமால ஏகப்பட்ட படம் வந்திருக்கு. அதிசய பிறவி, லக்கி மேன் ஸ்டைல மூவி பண்றேன்னு சொல்லி தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நோனபிளான கேரக்டர்ஸை கூட்டிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிருக்காங்க. லோ பட்ஜெட் மூவி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படத்தை இப்போ பேட்ச் ஒர்க் பார்த்து பிரசென்ட் பண்ணதுனாலே படம் பெருசா கனெக்டபிளா ஒர்க் அவுட் ஆகல. எந்த ஒரு இடத்துலயுமே கனெக்டிவிட்டி இல்ல. ரொம்ப அவுடேட்டடா, ப்ரெடிக்டபிளா, சிம்பிளான ஒரு டோன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டோரியை தாண்டி மேக்கிங்ல இவங்க ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா கூட விஷுவலா அப்பீலிங்கா, கலர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு கண்டிப்பா நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் அன்பு மயில்சாமியும் பிரசென்ட் பண்ணிருக்காருங்கிறது இந்த படம் பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஸ்கிப்பபிளான தமிழ் ஃபேண்டசி காமெடி டிராமா மூவி தான் இந்த யமன் கட்டளை. இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 2.4 அவுட் ஆஃப் 10. இந்த படத்தையுமே ரோஸ்டிங் கேட்டகரிக்குள்ள தான் வச்சிருக்கேன். வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா ரோஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3-in-1 மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சதா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you, love you.